அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்த் நெஷன் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் லெசனில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதி பற்றி நம்ம பார்க்க போறோம். சுப்பிரமணிய பாரதி, வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவாவோட கைது, ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய கருத்துக்கள் என்னவா மாறுச்சு, ஆஷ் படுகொலை, இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசன் முடிவடையும். ஸோ இது என்னன்னு பார்த்துட்டு நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? சோ சுப்பிரமணிய பாரதி கவிஞர் மற்றும் தேசியவாதி. சோ இவர் யாரு, இவருக்கு என்ன பங்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியான செய்தி பத்திரிகைகளுடைய வளர்ச்சி தமிழகத்துல சுதேசி இயக்கத்திற்கு துணை நின்றது அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இவர் பன்மொழி திறமை பெற்ற, பன்மொழி புலமை பெற்றவர் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். நிறைய மொழிகள் இவருக்கு தெரியும். அதனால இவருடைய எழுத்துக்களுமே பார்த்தோம் அப்படின்னா பன்மொழி வாய்ந்தவையா இருந்துச்சு. அதனால இவருடைய கருத்துக்கள் மக்களை ஈஸியா போய் சென்று சேர்ந்துச்சு. இது சுதேசி இயக்கத்துக்கு முன்னெடுத்து செல்றதுல இவருடைய கருத்துக்களுமே இவருடைய எழுத்துக்களும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சுப்பிரமணிய பாரதி என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருமே காங்கிரஸ் கூட்டங்களை அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்ப சூரத் பிளவு நடந்தப்போ இவருமே போய் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அங்க என்னென்ன சுதேசி இயக்கங்கள் நடந்தப்பவும் இவர் போய் அதுல பங்கெடுத்துக்கிட்டாரு. இவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவா வாங்கிக்கிட்டாரு. சோ உள்வாங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அந்த கருத்துக்களுக்கு ஆதரவாக போராடுறதுக்கான இவருடைய எழுத்துக்கள் முக்கியமானதாக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பத்திரிகைகள் தான் ரொம்ப சிறப்பு பெற்றதா இருந்துச்சா. அப்போ ஜி சுப்பிரமணியம் அவர்கள் பத்திரிகைகளை உருவாக்க ஆரம்பிச்சாரு. சோ அவர் தான் பத்திரிகைகள் முதல்ல வெளிவிட்டாரு. அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் த ஹிந்து மற்றும் சுதேசமித்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இதழ்களை வெளிவிட்டாங்க. ஹிந்து அப்படிங்கிறது இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து இவங்களுடைய ஒரு மேகசின் அப்படிங்கிறது உருவாக்குறாரு. இன்னைக்கு வரைக்குமே ஹிந்து நம்ம கிட்ட இருக்கு. ரைட்? சோ இது எப்போ 1878 இருந்து உருவாச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போமா? அதுதான். சோ தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி அப்படிங்கிறது இந்த சுதேசமித்ரனா இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ சுதேசமித்ரன் அப்படிங்கிறதும் தமிழ்ல வெளியிடப்பட்ட முதல் தினசரி அப்படிங்கிறது குவெஸ்டனாவே வந்திருக்கு. ஓகே. சோ இந்த பத்திரிகைகளை நிறுவறாரு. சோ 1906ல பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் அப்போ ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளிவிட்டார். யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களோட பிரிட்டிஷோடைய அடக்குமுறை கொள்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கருத்துக்கள் மூலியமா இவர் மக்களுக்கு தெரிவிக்கிறாரு. சுதேசமித்ரன் தேசியவாதிகளுடைய செயல்பாடுகள் குறித்து, குறிப்பாக வஉசி தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றி விரிவான செய்திகளை வெளிவிட்டது. ஏன்னா சுதேசமித்ரன்ல இவர் ஆசிரியரா, துணை ஆசிரியரா பதவியேற்றிருப்பாரு. சோ அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கருத்துக்கள் என்னென்னலாம் இந்தியாவில என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே இவருடைய கருத்து சுதந்திரம் மூலமாவும் பத்திரிகைகளை இவர் வெளிவிட்டிருப்பாரு. ஓகேங்களா? இவருமே பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி கூடி இருப்பாரு. அங்கிருந்து சிவப்பு துண்டுகள் மூலியமா ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. சின்ன சின்ன நோட்டீஸ் மூலியமா மக்களுக்கு புரட்சிகளை தூண்டியிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப இதுல என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்திய தேசியவாதம் ஒரு புதிய வழிகாட்டுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்த டைம்ல 1904ல சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்ரன் பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அப்புறமா இன்னுமே இந்த புரட்சி அப்படிங்கிறது வேற ஒரு வழி பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சது. சோ பாரதி சக்கரவர்த்தினி என்னும் மாத இதழுடைய ஆசிரியராகவும் பணியாற்றினார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்கரவர்த்தினி என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ எதுக்காக இந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கக்கூடியதுக்கு ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா, பெண்களுடைய மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பத்திரிகை தான் சக்கரவர்த்தினி. சோ இன்னைக்குமே ஒரு புதுமை பெண் அப்படின்னு சொன்னாலே அது பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொல்லிதான் அழைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. சோ பெண்கள் அந்த காலத்துல என்னென்னலாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு பெண்களுடைய அடிமைத்தனம் நீக்க வேண்டும் அப்படின்னு நிறைய கவிதைகள் அவர் எழுதியிருப்பாரு. பெண்களுக்காக அதிகமா போராடி இருப்பாரு. பெண்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி இருப்பாரு. சோ ஒரு உண்மையான உன்னத கவிஞர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதி அப்படின்னு சொல்றதுல மிகை ஆகாது. பெண்களுக்காக இவருடைய வாழ்நாள்ல நிறைய பங்குகள் இவர் கொடுத்திருப்பாரு. சோ அது எங்கிருந்து ஆரம்பிச்சிருப்பாரு? இவருடைய கருத்துக்கள் வெறும் வெளியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமே கண்டிப்பா இருந்திருக்காது. சோ முதல்ல அவருடைய மனைவி செல்லம்மா, கண்ணம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவியில இருந்துதான் இவர் ஆரம்பிச்சிருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ வீட்டில இருந்து ஆரம்பிச்சுதான் அவர் நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதுல பாரதியார் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது வெறும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. அதனாலதான் இன்னைக்குமே பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொல்றது இன்னைக்குமே நடைமுறையில இருக்கு. ஓகேங்களா?
இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ இந்த ரெண்டு நிகழ்வுகளுமே சுப்பிரமணிய பாரதியின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை ஏற்படுத்துச்சு. சோ சுதேசமித்திரனுக்கு ஆசிரியரா இருக்காரு, துணை ஆசிரியரா இருக்காரு. அட் த சேம் டைம் சக்கரவர்த்தினி அப்படிங்கக்கூடிய ஆசிரியர் இருக்காரு. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பேலன்ஸ் பண்றாரு. பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆண்களும் முக்கியம், ஆண்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பெண்களும் முக்கியம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாரு. இதுவுமே இவரை ஒரு பெரிய இடத்துல நின்று காட்டுது. சோ எதனால இவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, சோ விவேகானந்தருடைய சீடரா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா நிவேதிதா. அந்த நிவேதிதாவை இவர் தன்னுடைய குருமணி, இவருடைய ஆசிரியரா இவர் ஏற்றிருப்பார். அப்ப அந்த நிவேதிதாவுடைய சிந்தனைகளையும் அரசியல் தாக்கங்களையும் அவங்க எந்த அளவுக்கு முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கா ஒரு விமனா இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு, ஒரு வெளிநாட்டு பெண்மணி இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா ஏன் நம்ம நாட்டு பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது, அப்போ ஒரு பெண்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது நாட்டை எந்த அளவுக்கு மாத்துதுங்கிறத அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக இவர் இன்னுமே பன்மடங்கு போராடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா. சோ 1905ல நிவேதிதாவை சந்திச்சிருப்பாரு. ரெண்டு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அயர்லாந்து நாட்டு பெண்மணி சகோதரி நிவேதிதாவை சந்திச்சிருப்பாரு. அவர் குருமணின்னு சொல்லி ஏத்திருப்பாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆங்கில ஆட்சியை எப்படி அப்போஸ் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ முதலே பார்த்திருப்போம் 1906, 1907, 1908 தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே கம்மியாக ஆரம்பிச்சது. அந்த பீரியட்ல தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. இதுக்காகவும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கன்ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்கும். சோ இங்கேயுமே என்ன சொல்லியிருப்பாங்க, மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் நடுவில் ஒரு கருத்து வேறுபாடுகள் நிலவிட்டே இருக்குமா, இவங்களும் யாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிதவாத தேசியவாதிகளை சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. சோ இவங்க என்னென்ன விஷயங்கள், சோ அதுக்காக ஒரு புதிய அணுகுமுறை இவங்களுக்கு தேவைப்படுது. பிரிட்டிஷர்ஸ் இப்படிதான் நம்ம அப்போஸ் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி இவங்களுக்கு தேவைப்படுது. சோ இதனால என்ன பண்றாங்க, இவங்களுக்காக அதிகமா இவர் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த தீவிர தேசியவாதத்தோட இயக்கங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேரணும்ல, அதுக்காக பாரதியாரும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஓகேங்களா. சோ தீவிர தேசியவாதிகளுடைய வழிமுறைகள் அதிகம் ஏற்படும். அதாவது மிதவாதிகள் இவருக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன், அவங்க வெறும் யாசிப்பவர்களை மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் இவருக்கு ஏத்துக்க முடியல. அதனால பாரதியாரும் எங்க போய் சேராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீவிர தேசியவாதி பிரிவுல சேர்ந்தவரா இருக்காரு. சூரத் மாநாட்டுக்கு பிறகு 1907ல சூரத் பிளவு ஏற்படுது அப்படிங்கறத பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா திலகர் மீதும் இவருக்குடைய ஆர்வம் பெருகுது. அப்போ திலகருடைய டெனீட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை பாரதியார் தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. சோ தமிழ் மக்களும் அதை படிச்சு தேசப்பற்று வளர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 1907ல சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தையும் வெளியிடுறாரு. ஓகேங்களா. அங்க இருக்கக்கூடிய ஒரு 1907ல இந்த மாநாடு பங்கெடுக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. பாரதி ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளுடைய குரலாக மாறியது. அப்ப எதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஒன் சுதேசமித்திரன்ல துணை ஆசிரியரா இருக்காரு, சக்கரவர்த்தியுடைய ஆசிரியரா இருக்காரு, இந்தியாவிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியராக இருக்கிறார். ஓகேங்களா. சோ இது மூணும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்படிதான் இவர் தீவிர தேசியவாதிகளுக்கு ஆதரவா இருக்காரு. அவங்களுடைய கருத்துக்கள் மூலியமா மக்களை இன்னுமே நாட்டுப்பற்று மிக்கவரா மாற்றுறாரு. ஓகேங்களா. அடுத்தது வ.உ. சுப்பிரமணிய சிவா கைதும் சிறைவாசமும். முதல்ல நம்ம பார்த்திருப்போம், வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் தீவிர தேசியவாத பிரிவை சார்ந்தவங்களா இருப்பாங்க. சுதேசி இயக்கத்துல அதிகமான பார்ட்டிசிபேஷன் அவங்களுக்கு இருக்கும். சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்களே இவங்க 2 பேரும் ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க. கோரல் நூற்பாலை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மீன்வேல் நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய இந்த வட்டார மொழியுடைய பேச்சுவார்த்தைகளும் வட்டார மொழி கருத்துக்கள் தெரிவிக்கிறதும் கூட்டங்களையும் ஆங்கில அரசு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்த பார்த்திருப்போம். இது எங்க கொண்டு முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகைன் மேல இந்தியாவில என்ன பார்த்திருப்போம், 1908ல தீவிர தேசிய இயக்கம் அப்படிங்கிறது சரிஞ்சுக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு பார்த்திருப்போமா, அதேதான் தமிழ்நாட்டிலும் சரிஞ்சுக்கிட்டு வருது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருப்போம், முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே கைது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இவங்களும் ஒண்ணு. அப்ப வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவையும் என்ன பண்றாங்க அப்படின்னா 6 மாத கால சிறை தண்டனைக்கு பின்னர் பிபின் சந்திரபால் 1907ல மார்ச் 9th விடுதலை செய்யப்படுறார். சோ பிபின் சந்திரபால் யாரு, தீவிர தேசியவாதத்துறை தலைவரா இருக்காரு. சோ அவங்களுடைய வழித்தோன்றல்களை யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும். அவங்களுடைய கைதை இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆரவாரமா நம்ம கொண்டாடணும், ஏன்னா நம்மளுடைய தீவிர தேசியவாத இயக்கத்தோட தலைவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நாளை ஏற்கப்படுறாங்க. சோ அதை சுதேசி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு செய்யறாங்க திருநெல்வேலியில. அப்ப இந்த அரசு நிர்வாகம் அதுக்கு அனுமதி மறுக்குது. அதையும் தாண்டி வ.உ.சி, சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாத்துக்கும் அதையும் தாண்டி இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. சோ 1908 மார்ச் 12ல தேச துரோக குற்றத்துக்காக இவங்க கைது செய்யப்படுறாங்க. சோ எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களே. சோ தீவிர தேசியவாத இயக்கங்கள்ல ஒரு இத்தனோடு பொறி கிடைச்சாலும் இவங்களை கைது செஞ்சு உள்ள அடைக்கணும் அப்படிங்கறதா பிரிட்டிஷர்ஸோட நோக்கமா இருக்கு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இவங்களா வாலண்டியரா ஒரு விஷயம் செய்யறாங்க, அதனால இவங்க கைது செய்யப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் திங். அப்ப முக்கியமான தேசியவாத இயக்கங்கள் எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க
செய்யப்படுறதுனால என்ன ஆகுது, வழிமாறி போகுது. அங்க இருக்கக்கூடிய இயக்கங்களை வந்து முறைப்படி நடத்தி செல்றதுக்கான தலைவர்கள் யாருமே இல்ல. இதனால அங்கங்கிருந்து பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. மக்கள் ரொம்ப பெரிய இஷ்யூஸ் கொண்டு வராங்க. சோ கோரல் மில் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது இவங்களுடைய காரணத்தினால இவங்க 2 பேர்த்துல தான் சக்சஸ்ஃபுல்லா முடிவே அடைவது. சோ எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனையில ஈடுபடுறாங்க. இதனால என்ன பண்றாங்க, அங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நகரசபை கட்டடமும் காவல் நிலையமும் தீக்கிரையாக்கப்படுது. இதனால ஒவ்வொரு இடங்களையுமே பிரச்சனை வரும்போது இவங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்களால இவங்க தூண்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் நடந்துச்சு. இந்த ரீசன்னால இவங்க மறுபடியுமே வந்து தேச துரோக குற்றம் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அகைன் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த சிறை தண்டனை எப்படி இருக்கு அப்படின்னா இரட்டை ஆயுள் தண்டனையா இருக்கு. ஏன் 2 முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கறதுனால மக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டிஷர்ஸ் வந்து உணர ஆரம்பிச்ச ஒரு தருணம் அது. அப்ப 1908 ஜூலை 7ல இந்த டைம்ல என்ன பண்றாங்க, இந்த கலவரத்தை அடைக்க ட்ரை பண்றாங்க, எல்லாத்தையுமே வந்து கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, ஸ்டாப் பண்ற ட்ரை பண்றாங்க, எதுவுமே முடியல. சோ வேற வழியே இல்லாம துப்பாக்கிச்சூடு நடத்துற அளவுக்கு போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமா போக ஆரம்பிச்சது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல 4 பேர் இறந்து போறாங்க. சோ இதுக்காக 1908 ஜூலை 7ல வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் தேச துரோக குற்றத்துக்காக இவங்களை சிறையில் அடக்குறாங்க. முதல்ல எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1908 மார்ச் 12. இது எதுக்காக, மார்ச் 9ல வந்து பிபின் சந்திரபால விடுதலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த ஒரு 3 மாசத்துல ஜூலை 7லயே வந்து இவங்க மறுபடியுமே வந்து ஜெயில போடுறாங்க. சோ அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக சிவாவுக்கு 10 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கறாங்க. நாடு கடத்தல் தண்டனையும் அதுக்கு உடந்தையாக இருந்ததுக்காக வ.உ.சிக்கு ஆயுள் தண்டனையும் முதல்ல கொடுக்கறாங்க. ஆயுள் தண்டனை ஆல்ரெடி 20 வருஷமா இருக்கா, இவர் அதையும் தாண்டி திருப்பியும் பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து பேசுற காரணத்துக்காக இன்னொரு ஆயுள் தண்டனையும் சேர்த்து கொடுக்கறாங்க. அப்ப இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வ.உ.சி. ஓகேங்களா. சோ வ.உ.சி வந்து அரசு எடுத்து பேசுறதுனால மறுபடியும் இன்னொரு ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க. அதனால இவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ திருநெல்வேலி போராட்டங்களை எந்த அளவுக்கு இவங்க அவங்க கிளீனா வாட்ச் பண்ணாங்க அப்படிங்கறது இந்த இரட்டை ஆயுள் தண்டனை மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எப்ப இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, 1906 கோரல் மில் பிரச்சனைல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. 2 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் பண்றாங்க, மக்களை எந்த அளவுக்கு இவங்க தூண்டுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு கரெக்டான டைம் வரும்போது இவங்க 2 பேர்த்தையுமே வந்து ஜெயில போடுறாங்க. இதோட காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் தலைவர்களை கைது செய்யறதோட நிக்கல, அதுல யாரெல்லாம் ரொம்ப ஃபெரோஷியஸா ரொம்ப ஃபியரஸா யாரெல்லாம் அந்த பிரச்சனைகளை பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ எல்லாத்துக்குமே தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சோ திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளை சேர்ந்த மக்களிடம் காவல்துறை தண்டனையாக வரியும் வசூலிக்கப்பட்டது. ஓகேங்களா. சோ வரி வசூலிக்கிறது அதாவது அவங்களுக்கான சிறை தண்டனை மட்டும் இல்லாம வரி வசூலும் செய்யறாங்க. இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய தீர்ப்புடைய பகுதிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏன் இவங்களை கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா இடங்களிலுமே தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஆனா வ.உ.சிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, சிவாவுக்கு ஏன் 10 வருஷ தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இவங்களுடைய தண்டனை அப்படிங்கிறது வெறும் இவங்களுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது. இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு இது ஒரு முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா எல்லா இடங்களையும் 2 வருஷம் 1 வருஷம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் சும்மா வெறும் ஒரு தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதை பார்த்து யாருமே அடுத்தடுத்தது இதுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஹெவி தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா இவங்கனால இறக்கப்பட்ட உயிர்களுக்கு இவங்கதான் தார்மீக அடிப்படையில பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ கொன்னது இவங்கதான், பழி மட்டும் யார் மேல, யார் அதாவது குற்றம் செஞ்சவங்களை விட தூண்டுறவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்துக்காக இவங்க 2 பேத்துக்கும் நாங்க கைது செய்யறோம் அப்படிங்கக்கூடிய கருத்தை இங்க சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஆஷ் படுகொலை. இப்ப இந்த ஆஷ் அப்படிங்கிறவர் யாரு, இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஷ் அப்படிங்கிறது ராபர்ட் ஆஷ் ராபர்ட் ஆஷ். ஓகேங்களா. சோ ஆஷ் வந்து கொல்றாங்க. சோ இவருடைய படுகொலை எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரட்சிகர மேல நம்ம பார்த்திருப்போம் புரட்சிகரவாத தேசிய இயக்கம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் 1908க்கு அப்புறம் இந்த தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனால புரட்சிகர தேசியவாதம் உருவாக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுடைய புரட்சியில ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதுக்குதான் மேல கல்கத்தா அணுசீலன் சமிதி, டாக்கா அணுசீலன் சமிதி, ஃபரீந்திரகுமார் கோஷ், புலின் பிகாரி தேசாய் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்களுடைய இயக்கங்களை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல என்ன இயக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரத மாதா சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கம் இருந்துச்சு. இதை யார் நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வ.வே.சு. ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய வ.வே. சுப்பிரமணிய ஐயர். சோ வ.வே. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருந்தாரு. இந்த வ.வே. சுப்பிரமணியர் நடத்திட்டு இருந்தாரு. இந்த பாரத மாதா சங்கத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அகைன் போர் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, உடற்பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. மேல நம்ம பார்த்து விவேகானந்தருடைய அக்காரா சாலை மாதிரியும் அதே மாதிரி இவருடைய
இவரோட சாலைகள் பார்த்திருப்போம் இல்லைங்களா. ஸோ 1908 இவர் வெளியே வந்திருப்பாரு. ஸோ அவங்களுடைய சாலைகள் மாதிரியும் இங்கேயுமே வந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷர்ஸை கொல்லணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்றது மூலியமா தேசப்பற்ற உணர்த்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துக்கள்ல பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உருவாயிருந்த ஒரு விஷயம். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு இப்ப இந்த திருநெல்வேலியில ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சா, மக்களை வந்து அடக்குமுறையில் இது பண்ணாங்களா, சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம்ல. அதுக்கு பழி வாங்குறதுக்காக இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. அப்ப திருநெல்வேலி நிகழ்வுக்கு பழி வாங்குவதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுது. இதுல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு இடங்களையுமே வந்து அதாவது மக்களை வந்து அப்போஸ் பண்ணி அவங்களுக்கு எதிராக கொண்டு வராங்க. சோ திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராபர்ட் ஆஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். சோ ஜூன் 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சோ இந்த வாஞ்சிநாதன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் ஒரு ஃபாரஸ்ட் கார்டு. ஓகேங்களா. சோ கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். இவருமே வந்து பாரத மாதா சங்கத்துல உறுப்பினராக இருப்பாரு. இவருக்கு இந்த துப்பாக்கி பயிற்சி யார் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாவி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் துப்பாக்கி பயிற்சி சொல்லிக் கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா. இவங்களுக்கு பிரச்சனை வந்து பிரிட்டிஷர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. பாண்டிச்சேரியில ஏதோ ஒரு சம்திங் நடக்குது, நம்மள அப்போஸ் பண்ணி நடக்கிறாங்க அப்படிங்கறத அதையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த டைம்ல தான் வந்து இதுவுமே நடக்குது. ஓகேங்களா. அப்ப இந்த பாரத மாதா சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு புரட்சியோட தேசியவாத கருத்துக்கள்ல இவரும் ஒரு உறுப்பினரா இருக்காரு. சோ சுட்டு கொண்டுட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னை தானேவும் சுற்றிருப்பாரு. அப்போ அவருடைய ஒரு பாக்கெட்ல வந்து ஒரு பேப்பர் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு முன்னோட்டம் தான் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, புரட்சியாளர்களுடைய ஆவேசத்தினுடைய இலைகளை புரிந்துகளை நமக்கு உதவுகிறது. ஸோ என்ன அப்படின்னா இதோட ஒரு முன்னோட்டம், இவங்களுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ தனித்தனி சுட்டுக்கொண்டார். அவருடைய பையில இருந்த ஒரு கடிதம் வந்து வாஞ்சிநாதன் போன்ற தேசபக்த புரட்சியாளருடைய ஆவேசத்தின் இலைகளை புரிந்து கொள்கிறது மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ உங்களோட பிரிட்டிஷர்ஸ் கிங் இங்க வராங்க, அவங்கள சுட்டுக் கொள்றதுக்கான முன்னோட்டம் தான் ராபர்ட் ஆஷ் கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்ல எழுதி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இதோடைய கருத்து. இப்போ புரட்சியோட பின்விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருக்கும், ஆஷ்குலையில குற்றம் சாட்டப்பட்டவர்களோட பாண்டிச்சேரியில தலைமறைவா இருக்கும் வாவி சுப்பிரமணியம் ஆகியோரும் இணைந்து செயல்பட்டுள்ளனர் அப்படிங்கறத ஆங்கில அரசு மெய்ப்பித்துச்சு. சோ இவங்களுக்குமே வந்து தண்டனைகள், இவங்களுக்குமே வந்து விசாரணைகள் இது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ எல்லாமே வந்து ஒரு கான்டேஜியஸா போகாம இருந்துச்சு. அங்கொன்னு இங்கொன்னுமா போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பரா எதுவுமே லீட் பண்ண முடியல. இதையும் தாண்டி எல்லாருமே கொல்லக்கூடிய இடங்களுக்கு மாறிட்டாங்க. சோ புரட்சிகரவாதம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான முறைகள் இருக்குது. சோ இந்த காரணத்தினால அதுவுமே வந்து டிப்ரெஸ் ஆகுது. இந்த தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுகிட்டவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அவங்களுடைய உயிர்களை மாற்றிக்கிட்டாங்களே ஒழிய அடுத்த ஒரு இயக்கத்தை உருவாக்குறதுக்கு அவங்க அதோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. சோ கொன்னுட்டாங்க. ஒரு மனுஷன் ஒன் ஆன் சாகிறதுனால எதுவுமே ஆக போறது இல்லைல்ல. அதை வந்து அப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களால புரிஞ்சுக்கொள்ள முடியல. புரட்சிகர விதமா இவங்களை வந்து ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு அப்படிங்கறத இதுல சொல்லியிருப்பாங்க. சோ இது எப்போ 1916 ஆல்மோஸ்ட் 1908 இருந்து 1916 வரைக்கும் 8 வருஷம் எதுவுமே பண்ண முடியல. 1916 தன்னாட்சி இயக்கம் உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த இயக்கம் மறுபடியும் வந்து பிரசித்தி பெற்றதா மாறுது. சோ இதுக்கப்புறமா காந்தி வந்திருப்பாரு. காந்தி மூலியமா நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கும். அகிம்சை முறையில போராட்டம் கொண்டு வந்தது மூலியமா தான் 1947 நம்மளுக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. அதெல்லாமே பின்னாடி பார்க்கலாம். சோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இந்த லெசனோட ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா. சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசுடைய அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? சோ யாருடைய பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாலா லஜபதி ராய். பின்வரும் குற்றங்களை ஆராய்க. 1905 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். கரெக்ட். 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். சோ இதுல வந்து இயர் அப்படிங்கிறதும் தப்பு. சுதேசி அப்படிங்கிறது 1906 இருக்கும். சோ இது வந்து தப்பு. 1905 ஆகஸ்ட் 7 அகைன் இயர் தப்பு. கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் கொடுத்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மட்டும். நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றில் பொறுத்து சரியான விடை தேர்வு செய்க. இந்திய பத்திரிகை சட்டம் 1910 என்ன சொல்றாங்க அப்படின்னா தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது. விடிவெளி கழகம். விடிவெளி கழகம் அப்படிங்கிறது கல்விக்கான ஒரு தேசிய கழகமா இருந்துச்சு. யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சதீஷ் சந்திராவால இது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. சுயராஜ்யம் அப்படிங்கிறது சுய ஆட்சி, சுதேசி அப்படிங்கிறது சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான ஆட்சி. சோ அப்ப ஆன்சர் என்னன்னா 3, 4, 1 and 2. சோ தேர்ட் ஒன் தான் இதோட ஆன்சர். ஃபோர்த் ஒன், பின்வருவனவற்றில் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மடம் அப்படிங்கிறது சரியான பதில். சோ சுப்பிரமணியம் அப்படிங்கிறது விடிவெளி கழகம் கிடையாது. சதீஷ் சந்திராவால. மிண்டோ பிரபு அப்படிங்கிறது பல்கலை சட்டம் கிடையாது. சோ மிண்டோ மார்லி அவங்களோட சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. தீவிர தேசியவாத மையமா வந்து இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூனா தான். சோ அதுக்கு மாத்தி தான் வந்து நம்ம சூரத்ல வந்து கான்ஃபரன்ஸும் நடத்தியிருப்போம். அப்ப ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன். கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? சோ புலின் பிஹாரி தாஸ் அவர்னாலதான் கல்கத்தாவில் அணுசீலன் சமிதி உருவாக்கப்பட்டிருக்கும். டாக்கால வரேந்திரகுமார் கோஷ், ஜதீந்திரநாத் பானர்ஜி இவங்களால உருவாக்கப்பட்டிருக்கும்.
கூற்று மற்றும் காரணம். 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டுச்சு. மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின். ஸோ இது ரெண்டும் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணமும் மேல வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வங்காளம் முறைப்படி அக்டோபர் 16 நடந்துச்சு, அதனால இது துக்க நாளா அனுசரிக்கப்பட்டதுதான். ஓகேங்களா? ஸோ இது வெறும் ஆப்ஷன்ஸா பார்த்தோம் அப்படின்னா, சென்டென்ஸா பார்த்தோம் அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணம் விளக்குகிறது சொல்லலாம். ஆனா 1905 துக்க நாளா அனுசரிக்கப்பட்டதுக்கான காரணம் வங்காளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கூற்று தவறு அண்ட் காரணம் சரி அப்படின்னு சொல்ல முடியும். பிளண்டா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இப்ப இது வந்து கூற்றுக்கு வந்திருக்கணும், இது காரணத்துக்கு வந்திருக்கணும். ஓகேங்களா? 1905 அக்டோபர் 16 வங்காள முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுச்சு, அதனாலதான் வந்து துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்து மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், கூற்று காரணம். வ.உ.சி. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களுடைய முற்றுரிமையை அவர் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். இதுதான் கூற்று. அதனாலதான் அதுக்கு காரணம் என்ன, ஏன் வந்து நிறுவனாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய முற்றுரிமையை அவங்க குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால. ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. சுப்பிரமணிய பாரதி குறித்து பின்வரும் எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எந்த கூற்று அப்படின்னா, சுதேசமித்திரன் இதழினுடைய துணை ஆசிரியராக இருந்தார் சரி. திலகனுடைய டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை தமிழ்ல மொழிபெயர்த்தார், அதுவும் கரெக்ட். பாரதியினுடைய குருமணி, அதாவது ஆசிரியர்னா சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் கிடையாது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிவேதா. ஸோ அப்ப இதுதான் வந்து தவறு. பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தி அப்படிங்கிற இதழினுடைய ஆசிரியராக இருந்திருப்பாரு. ஸோ இதுவுமே கரெக்ட். அப்ப இதுல எது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மட்டும்தான் தப்பு. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த லெசன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.